மக்களே பேசலன்னா ஏமாத்தி விட்டுருவாங்க. வந்துட்டோம். லோக்கல் கடை தேடிதான் அலைஞ்சிட்டு இருக்கேன். வீடியோ எடுக்கிறதுனால சிக்கிமோட ஒரு சின்ன ஹிஸ்டரி உங்களுக்கு சொல்றேன். ஆக்சுவலி ஒரு குண்டு தூக்கி போட்டாங்க. சந்தோஷமா சுத்திட்டு இருந்த நாங்க இப்போ சோகமா சுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எம்ஜி மார்க்கெட்டுக்கு தான் கிளம்பிட்டோம். இங்கே வந்து ஷேர் டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபா 100 ரூபான்னு கேட்பாங்க. ஆனால் ஒரு ஆளுக்கு வந்து 20 ரூபி தான் கேட்டு போங்க அப்படின்னு இருக்காங்க. அதுதான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் எங்கள் ஹோம் ஸ்டே ஓனர் சொன்ன மாதிரியே ஒரு டாக்ஸிக்கு வந்து 150 ரூபா கேட்குறாங்க இங்கேருந்து 1 கிலோமீட்டர் போகிறதுக்கு. அது ஏத்தமா நடந்து போகிறது. டாக்ஸி நிறையா வந்துக்கிட்டு இருக்கு மக்களே, கேட்டுக்கிட்டு இருக்கோம், பார்ப்போம். இன்னைக்கு நைட்டு வந்து ஃபுல் மீல்ஸ் எம்ஜி மார்க்கெட் தான். இப்படி தான் போகணும். இங்கே தான் மேலே நம்ம ஸ்டே. நான் வந்து அதை உங்களுக்கு காலையில் காட்டுறேன். ஸோ மார்னிங் காட்டுறதோட பேக்கேஜ் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மக்களே சொன்னபடியே 20 ரூபிக்கு வந்து எம்ஜி மார்க்கெட்டுக்கு ஏறிட்டோம் டாக்ஸி பேசி. ஒரு டாக்ஸியில் வந்து 4 பேர் தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் வந்தாலும் டாக்ஸிக்கெலாம் வந்து 20 ரூபி தான் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்னால். ஓ ஃபுல்லாக இங்கே இருட்டாக தெரியுதா? சரி ஓகே, நான் அங்கே போயிட்டு பேசுகிறேன். எங்கள் 7 பேரில் 2 பேர் பார்த்திங்கன்னா நாங்கள் டாக்ஸியில் போயிட்டோம். மீதி 5 பேரும் நடந்து வரேன்னு சொல்லிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க பை வாக்கில். ஸ்டாண்ட் இங்கே வந்து இறங்கிட்டோம். இப்போது 2 பேருக்கு தான் இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு காரில் 2 பேர் வந்தோம் ஒரு டாக்ஸியில். ஸோ இன்னும் எங்களோட கேங்கில் இருந்து 5 பேர் வரணும். வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். மக்களே பேசலைன்னா ஏமாற்றி விட்டுருவானுங்க. ஏறும்போது 20 ருபீஸ்ன்னு ஓகே ஓகே ஏறுங்க 20 ரூபா தான் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கும்போது வந்து இல்லை நான் 30 ரூபா சொன்னேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஷேர் டாக்ஸியில் வந்து ஒரு 2 கப்பிள் வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட இல்லை நீங்களே கேட்டிங்களே இவங்க 20 தானே சொன்னாங்க அப்படின்னோன்னா அப்புறம் அவங்க சொன்னதுக்கப்புறம் தலையில் அடிச்சுக்கிட்டு இந்தாங்க 20 அப்படின்னு கொடுக்குறாங்க. நமக்கு 20 ரூபி விட்டு கொடுக்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஒரு ஆளுக்கு 30 அப்படின்னு கொடுக்குறது. பட் எதுக்கு அந்த ஸ்கேம்? 20 ரூபா தானே சொன்னாங்க, அப்போ 20 ரூபிக்கு தானே வரணும். அப்புறம் என்ன இறங்கினதுக்கு அப்புறம் 30 ரூபி அப்படின்னு சொல்கிறது, அது கவர்மெண்ட்டோட அமௌண்ட்டுன்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. தெளிவாக கேட்டுட்டு எதுவாக இருந்தாலும் ஏறுங்க. இறங்கினதுக்கு அப்புறம் அவங்க என்ன பேசுனாங்களோ அதில் ஸ்ட்ராங்காக நின்று கேளுங்க. இருக்கிறதையா இருங்க மக்களே. இங்கே ஸ்கேம் நிறையா நடக்குது. நான் எல்லாம் வீடியோ பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். அண்ட் எங்களோட ஹோம் ஸ்டே ஓனர்கிட்டையும் நிறையா டீட்டெயில் கேட்டுட்டு தான் வந்திருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் எந்த ஸ்கேம்லேயும் மாட்டாமல் நம்ம வந்து கரெக்டாக எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுவோம். பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. லைன்லேயும் ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்குது மக்களே. அதாவது எம்ஜி மார்க்கெட்டுக்கு போகிற அந்த பார்க்கிங்க்கு ஆப்போசிட்டில், டாக்ஸி பார்க்கிங்க்கு ஆப்போசிட்டில் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. எங்கள் கேங் வந்து இறங்கிட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து எம்ஜி மார்க்கெட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் உள்ளே எம்ஜி மார்க்கெட்டில் போய் விடுறதுன்னா அதிகமாக கேட்குறாங்க. பார்க்கிங் வரைக்கும்னா 20 ரூபி, உள்ளே போய் விடுறதுன்னா 30 ரூபி. சரி நாங்கள் இங்கே இறங்கிட்டோம், அதனால் அப்படியே நடந்து போய் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலான்னு போயிட்டுருக்கோம். போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. வேலை ஒரு டெம்பிள் பார்த்தேன் பாருங்க. இது விஷ்ணு பகவான் தான் நினைக்கிறேன், தேரில் இருக்கிற மாதிரி இதுதான் நினைக்கிறேன். பார்க்க அப்படி தான் இருக்குது. எங்கே போகிறாங்க? மேலையா? ऊपर से அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். எவ்வளோ டிராஃபிக்காக இருந்தாலும் இங்கே பெரிய ஹாரன் அடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ டிராஃபிக்?
1-2 ஹாரன் தான் இருக்குது, அதுவும் நம்ம பயப்பிள்ளைகளாக தான் இருக்கும். இது இந்தியா தான் சந்தேகமாக இருக்குது மக்களே. இங்கே பாருங்க மக்களே, இந்தியா தான் இல்லை, அவ்வளோ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. நல்லா இருக்குது இல்லை, நீட்டாக இருக்குது. நம்ம பிளாட்ஃபார்ம் வரும்போது கூட எதிர்த்தாப்பில் வராங்க, அவங்க ஒதுங்கிக்கிறாங்க, நம்மளை போட்டுக்கிறாங்க. இந்த ஊரில் இருக்கிறவங்க அதிகமாக ஹாரன் அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் கேள்விப்பட்டேன். பட் இங்கே சுற்றுறவங்க வெளியூர்காரவங்களா இருக்கலாம், இல்லை என்ன உண்மையிலே ஒரு ரியல் ரீசனுக்காக இதை ஹாரன் அடிக்கிறதா இருக்கலாம். பட் பார்ப்போம், இன்னும் 8 நாள் இருக்குல்ல, சுற்றிட்டு நான் சொல்கிறேன். ஆக்சுவலி மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம், நிறைய கடைகள்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம திங்கிற கடையை போய் தேடுவோம், அதுக்கப்புறம் ஏதாவது பர்ச்சேஸ்லாம் பார்க்கலாம். பயங்கர ஹாப்பனிங்காக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 9 ஆகுது. பட் இப்போயும் நல்ல ஹாப்பனிங்காக இருக்குது இந்த ஏரியாவே ஃபுல்லாக. காந்தி ஸ்டாச்சு. மக்களே, நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். சாதாரணமாக மழை பெஞ்சா நம்ம ஊரில் எவ்வளோ கச்சன்னு இருக்கும். நானே உங்களுக்கு காட்டுறேன். கீழே பாருங்க, ஒரு குப்பையை கூட பார்க்க முடியல. ஒரு குப்பையை கூட மழை பெய்யுது ஆப்வியஸா, ஆனால் மழை பெய்யாத நேரத்துலேயே நாங்கள் பார்த்துருக்கோம். அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கோம். இங்கே சிக்கிம்குள்ளே வந்ததுலேருந்து பெருசாக குப்பையே பார்க்கல. 1-2 இருக்கு, ஆனால் பெருசாக குப்பையை பார்க்கல. இந்த எம்ஜி மார்க்கெட்டோட ஐகான் காந்தி தாத்தா. உண்மையிலே இது வந்து நம்ம இந்தியா சொல்றதை விட வெளிநாடுன்னு தான் சொல்லணும். அவ்வளோ நல்லா இருக்கு இங்கே, சூப்பரா பாருங்க. மக்களே, வந்ததுக்கு காந்தி தாத்தா கிட்ட நின்று ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிடலாம், ஒரு ஞாபகமா. இங்க பாருங்க, டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் வந்து உங்களுக்கு இங்க நிறைய இருக்கு. இந்த லைன்ல நிறைய செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க தனியா வரீங்க, இந்த மாதிரி பாருங்க, மணி எக்ஸ்சேஞ்சு, ட்ரெயின் டிக்கெட்டு இதெல்லாம் கூட இருக்குது. நீங்கள் தனியாக வரீங்க, சோலோவாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா இந்த இடத்துல வந்து லேச்சன் போகிறதுக்கு, இல்லை நாத்துலா பாஸ் போகிறதுக்குலாம் இந்த இடத்துல புக் பண்ணிக்கலாம். இங்கே வரிசையாக வந்து டூரிசம் ட்ராவல்ஸ்லாம் இருக்குது, எல்லாம் வந்து பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ தெரியல, நான் சும்மா ஒரு இடத்துல விசாரிச்சு வேணால் உங்களுக்கு சொல்கிறேன். வின்டர் அக்சசரி ஸ்டோர்லாம் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்ற கடை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். சாப்பிட்டுட்டு உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் ரேட் விசாரித்து சொல்கிறேன். இது வந்து லைட்டாக நமக்கு தாய்லாந்து வாக்கிங் ஸ்ட்ரீட் மாதிரி தான் இருக்குது, ஆனால் அது வந்து வேற இல்லை. இது வந்து ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்குது. தாய்லாந்து வாக்கிங் ஸ்ட்ரீட் வந்து அது கொஞ்சம் வேற, அடல்ட்ரி ஸ்ட்ரீட்டு. இது வந்து ஃபேமிலியாக போகலாம், அதுதான். இங்க ஒரு இது வச்சிருக்காங்க பாருங்களேன், 50 years ஆஃப் ஸ்டேட்ஹுட். ஸோ உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான், 1975 தான் வந்து சிக்கிம் நம்ம இந்தியாவோட சேர்ந்தது. ஸோ அது சேர்ந்து 25 வருஷம், ஐ மீன் 2025ஓட 25 வருஷம் ஆகுது. அதோட மெமரியாக தான் பார்த்தீங்கன்னா இங்கே இதை வச்சுருக்காங்க. ஸோ சிக்கிமோட ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி உங்களுக்கு சொல்கிறேன். ஆரம்பத்தில் சிக்கிம் பார்த்தீங்கன்னா மன்னர்கள் ஆட்சியில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவோட 1975 சிக்கிம் வந்து 22வது மாநிலமாக நம்ம இந்தியாவோட இணைஞ்சது. ஸோ அதனுடைய நினைவாக தான் இங்கே வந்து இந்த மெமரிக்காக இதெல்லாம் வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அப்புறமா உங்களுக்கு சிக்கிம் பற்றி நிறையா சொல்கிறேன், வாய்ஸ் ஓவரில் சொல்கிறேன். நிறையா டீட்டெயில் வந்து எங்களுக்கு ஹோம் ஸ்டே ஓனர் சொன்னார். இங்கே வந்து என்ன எவ்வளோ டைப் ஆஃப் மக்கள் இருக்காங்க, என்னென்ன லாங்குவேஜ்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். ஸோ அது எனக்கு நிறையா வந்து வாயில் நுழையில, அதனால நான் அதெல்லாம் உங்களுக்கு வாய்ஸ் ஓவரில் சொல்கிறேன். மன்னரோட ஆட்சியில அதிருப்தி அடைஞ்ச சிக்கிம் மக்கள் 1975 97% மக்கள் இந்தியாவோட இணையறதுக்கு ஆதரவு தெரிவிச்சு 22வது மாநிலமா அதிகாரப்பூர்வமா நம்ம இந்தியாவோட இணைஞ்சாங்க. சிக்கிம் 2025 இந்தியாவோட இணைஞ்சு 50 வருஷம் ஆகுது. அதுக்கான நினைவா தான் இந்த ஸ்டேட்ஹுட் போர்டை பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அப்புறம் நான் தங்கியிருந்த என்னோட ஹோம் ஸ்டே ஓனர் கிட்ட பேசினப்ப எனக்கு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சது, அதை நான் உங்ககிட்டயும் ஷேர் பண்றேன். இந்த சிக்கிம் மாநிலத்துல பார்த்தீங்கன்னா 3 பெரிய இனக்குழுக்களா இருக்காங்க. அவங்கள லப்சா, பூட்டியா, நேபாளின்னு பிரிக்கிறாங்க. இந்த 3 இனம் தான் சிக்கிம் சமூகத்தோட ஒரு அடிப்படையான அமைப்பா கருதப்படுது.
லெப்சா மக்கள். இவங்கள ராங் அப்படின்னும் அழைக்கிறாங்க. இவங்க பேசுற மொழி லெப்சா மொழி. இவங்க டிபேட்டோ பர்மன் குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. இவங்களோட மதம் பாத்தீங்கன்னா பாரம்பரியமான முன் அப்படிங்கிற ஒரு இயற்கை வழிபாடு தான். அதுக்கப்புறம் இவங்க புத்த மதத்தையுமே ஏத்துக்கிட்டாங்க. காடு மலைகளோட இணைந்த வாழ்க்கைய வாழ்றவங்க. அடுத்தது பூட்டியா. இவங்கள தான் சிக்கிமிஸ்னு சொல்றாங்க. இவங்க பேசுற மொழியில பாத்தீங்கன்னா திபெத்தோட தாக்கம் நிறையவே இருக்கும். வஜ்ரயானா அப்படிங்கிற திபெத்திய புத்த மதத்தை வழிபடுறாங்க. 1940களில் நம்கியால் அப்படிங்கிற ஒரு அரசாட்சியால நிர்வகிக்கப்பட்டவங்க. இவங்களோட கலாச்சாரத்துல லாமா நடனம்ங்கிறது ரொம்ப சிறப்பானதா இருக்கு. அடுத்து நேபாளி இனத்தை சேர்ந்தவங்க. இங்கே சிக்கிம் மாநிலத்தில் பொதுமொழி பார்த்தீங்கன்னா நேபாளி தான். லிங்குவா ஃப்ராங்கா கரெக்டாக உச்சரிக்கணும்னு தெரியல, ஆனால் நேபாளி தான் இங்கே பொதுமொழியாக இருக்குது. பெரும்பாலும் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்து மதம், புத்த மதம், கிறிஸ்துவ மதமாக கூட இருக்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டில் இருந்து சிக்கிமில் அதிகமாக குடியேறினவங்க இவங்க தான். இவங்களை தாண்டி இன்னும் நிறைய இனக்குழுக்கள்லாம் இருக்குது. ராய், லிம்பு, தாமாங், குருங், மகர் இப்படி போன்ற சின்ன சின்ன குழுக்களும் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கிம் மாநிலத்தில் இருக்கிறாங்க. இப்படி தான் சிக்கிம் பார்த்தீங்கன்னா ஒரு பல்வேறு இனக்குழுக்களோட பன்மொழியோட ஒரு நல்ல ஒரு அழகான மாநிலமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் ஸ்டே ஓனர் சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னடா இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் இருந்து ஹோம் ஸ்டே ஓனர் அதை சொன்னார் இதை சொன்னாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவர் யாருன்னு காட்ட மாட்டேங்கிறீங்களேன்னு நினைக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ஹோம் ஸ்டே பற்றியும் ஓனர் பற்றியும் அப்புறம் ஃபுல் பேக்கேஜ் பற்றியும் உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சிக்கிம் போகிறப்ப இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 3 விதமான மக்கள் தான் இருக்காங்க. ஒன்று நேபாளி, இன்னொன்று லெப்சா, இன்னொன்று பூட்டியா. விசாரிக்கலாமா? பாருங்க 500 போட்டிருக்காங்க. 500 இதெல்லாம் 700. நாங்கள் ஆக்சுவலி காஷ்மீர்லேயே நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இங்கே பர்ச்சேஸ்லாம் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். இது 8000. என்ன பிராண்டு? ஏய் இல்லைடா, அது அமௌண்ட் இல்லைடா, அது அமௌண்ட் கிடையாது. நல்லா இருக்குல்ல இது? மக்களே பார்த்துக்கோங்க. ஸோ கம்மி ரேட்டுக்கெலாம் இங்கே இருக்குது. காஷ்மீர் மாதிரி நாங்கள் காஷ்மீரில் வாங்கினோம். பிராண்டடும் வாங்கினோம், லோக்கலும் வாங்கினோம். இங்கே பாருங்க புதுசு மண்டையன் புதுசுன்னு எப்படி உட்காந்துருக்கா, குண்டா அழகா கியூட்டா. இங்கே ஒருத்தன் வர பாருங்க. 2 பேரும் சண்டை பண்ணிக்கிறாங்க. நம்ம அமைதியாக போயிடலாம், நமக்கு எதுக்கு வம்பு. இந்த பிளேஸ் பாருங்க இப்படி தான் இருக்குது ஹோலாக பார்க்குறப்ப. இங்கேருந்து அப்படியே நடந்து வந்துட்டு கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு எங்கள் சித்தி டீ குடிக்கலான்னு சொன்னாங்க. நாங்கள் இங்கே வந்தோம். ஒரு சாதாரண கடை தான். ஒரு டீ காஃபி இதெல்லாம் குடிச்சு போகலான்னு ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்து இங்கே பாருங்கள் நம்ம ஆளுங்க ஆல்ரெடி இங்கே ஆக்குபை பண்ணிட்டாங்க எல்லாரும். இந்த பாரு மாட்டிக்கிட்டீங்களே. காஃபி டீ மட்டும் சொல்லியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மெனுவில் இட்லி, தோசை, சவுத் இந்தியன் மீல்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வாங்க போகிறது இல்லை. எங்கே போனாலுமே நீங்கள் உங்களுக்கு சாட் மசாலா இருக்கலாம், பெப்பர் சால்ட் இருக்கலாம், சாட் மசாலா. நம்ம இட்லி சாம்பார் இப்போதைக்கு வாங்க போகிறது இல்லை. மோமோஸ் அந்த மாதிரி ஐட்டம் தான் சாப்பிட போகிறோம். அதனால இது எப்படி இருக்கும் டேஸ்ட் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. அப்படியா? மெனு மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இட்லி சாம்பார் 2 பீஸ் 80 என்ன ரேட்ல இருக்குதுன்னு. லோக்கல் கடை தான், ஆனால் ரெஸ்டாரண்ட் அளவுக்கு ரேட் வச்சு விற்கிறாங்க சவுத் இந்தியன் ஃபுட்டெல்லாம். ஆனால் இங்கெல்லாம் வாங்கி சாப்பிட போகிறதில்ல. நம்ம சாப்பிட்றது மோமோஸ் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை ஃப்ரூட் பேடான்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று வித்துட்டு இருந்தாங்க. ஐ மீன் உள்ளே இருக்கிற ஸ்வீட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா இருக்கு டேஸ்ட்டு. நான் சாப்பிட்ட மிச்சத்தை காட்டுறேன். பார்க்க காஜு கட்லி மாதிரி. ஒரு பீஸ் 30 rupees. மக்களே ஒரு பீஸ் ஸ்வீட் சாப்பிட்டு ஸ்வீட் கிரேவிங்ஸ் எடுத்துச்சு. ஒன்னொன்னா டேஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் ஒரு பீஸ் வருமா? யூஸ்வலா சாப்பிட்ற ஸ்வீட் தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். எவ்வளோடா இது ஒரு பீஸ்? உங்களுக்கு என்ன ஒரு பீஸ் ஸ்வீட் சாப்பிட விடாம எத்தனை ஸ்வீட்ஸ் வந்துடுது? சாப்பிட்ற கையிட ஓகேவா இருக்குது. என்னது தெரியல. இது கொஞ்சம் இல்ல, இது ஓகே போல. நல்லா இல்ல, ஒரு மாதிரி புளிச்ச மாதிரி. இது
இது நல்லா இருக்கும், பார்த்தாலும் தெரியுது. நல்லா பிடிச்சா மட்டும் வாங்கி சாப்பிடுங்க. எங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் எடுத்ததுனால தின்னுக்கிட்டு இருக்கோம். வாங்கலாம், அதெல்லாம் வாங்கலாம் மாட்டோம். ஆமாம் ஆமாம். ஃபர்ஸ்ட் வாங்கின ஸ்வீட் நல்லா இருந்தது. மற்றதெல்லாம் கொஞ்சம் பழசு மாதிரி இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இல்லை. சும்மா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்குலாம் நான் சஜஸ்ட் பண்ணல, நாங்கள் சாப்பிட்றத மெஷின் காஃபி மெஷின் டீ மாதிரி தான் இருக்கு. ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கு. டீ காஃபி ஓகே, சாப்பிடலாம். இந்த பைத்தியக்கார பயலுங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். இவன் ஒருத்தன் பாருங்க இந்த சாட் மசாலாவை காஃபில போட்டு குடிக்கிறான், இவன் ஒருத்தன் உப்பு போட்டு குடிக்கிறான். பட்டர் டீ சாப்பிடுவாங்களா, அந்த மாதிரி தான் லைட்டா தான் போட்டு அநியாயம் பண்றானுங்களா எப்பா. டேய் முடியலடா உங்களோட. என்ன வேற டேஸ்ட் பாரு டார்ச்சர் பண்றானுங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கு, கேவலமா இருக்குது. ஏய் சாப்பிட்டு வர மச்சான், என்ன பயப்படுறாங்க. இல்ல நாட் பேட். அடுத்தது ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு. இந்த ஐஸ்கிரீம் நல்லாவே இல்லை. தயவுசெய்து இந்த ஐஸ்கிரீம் வாங்காதீங்க. 30 rupees. 30 ரூபா தான், குவாலிட்டியா இல்லை. நம்ம ஊர் லட்சுமி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். சேலம் லக்ஷ்மி, சேலம்காரவங்களுக்கு தெரியும் சேலம் லக்ஷ்மி ஐஸ்கிரீம். ஆனால் இந்த ஐஸ்கிரீம் நல்லாவே இல்லை, வாங்காதீங்க. நல்லா இல்லை ஐஸ்கிரீம். அந்த கடையில் தான் ராஸ், நாட் குட். அடுத்தது போகலாம். வெல்கம் லால் பசால்டா. டுலால் பசாலா பைத்தியம். ஐயோ தலைவன் போறான். வெல்கம் டு லால் பசார். சரி உள்ள போய் பார்ப்போம் வாங்க. லோக்கல் கடையை தேடி தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். மோமோஸ் மாதிரி ஏதாவது சாப்பிடலான்னா ஒன்றும் கண்ணில் பட மாட்டேங்குது. இங்கெல்லாம் கொஞ்சம் லோக்கல் கடையாக இருக்கிற மாதிரி இருக்கு. கீழே இறங்கி பார்ப்போம். கீழே ஃபுல்லாக ஒரு இந்த வின்டர் கிளாத் துணி கடை மாதிரி தான் இருக்கு. சாப்பிட்ற மாதிரி எதுவும் இல்லை. நாங்கள் திரும்ப மேலே போகிறோம். ஸோ இங்கே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு, ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் கேட்டுக்கிட்டு எங்கேயாச்சும் போகணுன்னா அந்த ஸ்டைல் ஃபுட்ஸை வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி இங்கே எதுவும் இல்லை. மேபி நீங்கள் வந்துட்டு அத்தன்டிக்காக ட்ரை பண்ணணும்னா இங்கே இருக்கிற இல்லை, இங்கே அத்தன்டிக்காக கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் டேஸ்ட் ஆஃப் திபெத் இருக்கு, டிராகன் ஓக் இருக்கு, அதெல்லாம் பெரிய பெரிய கடைடா. நமக்கு லோக்கலாக சாப்பிடணும். ஏய் இங்கே ஒரு கடை இருக்குடா, இங்கே ட்ரை பண்ணலாமா? அப்பா இங்கே ஒரு லோக்கல் கடை இருக்கு. வாடா இங்கே பாரு மச்சான், இங்கே வா மக்களே. இங்கே ட்ரை பண்ணுவோம் மோமோஸ். திங்கிற மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு. இங்கே வந்து நம்ம சாப்பிடுவோம். சூப்பரா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஓ சிக்கன் எப்படி இருக்கு? நான் கடையில நின்று தின்றதுக்குள்ள நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு சொல்ல முடியாது. இங்க வந்து காலையில இல்ல சாப்பிடலாம் கண்டிப்பா வந்துட்டு சாப்பிடலாம், கண்டிப்பா சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கு. சட்னி நம்ம வேற மாதிரி எதிர்பார்க்கலாம். சட்னி கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் மாதிரி இருக்கு. நம்ம ஊர்ல வந்து அந்த இஞ்சி சட்னி சூப்பரா கொடுப்பாங்க பாருங்க, அந்த டேஸ்ட் இல்ல. ஆனா மோமோஸ் நல்லா இருக்கு. இங்க சாட் ஐட்டம்ஸ் அங்க பக்கத்துல வாங்கணும் பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துலயே நான் டான்ஸ் ஆடினியா கம்ப்ளீட் பண்ணு. சாட் ஐட்டம்ஸ் இருக்கு. ஏய் இங்க ஒரு பிளேட் மோமோஸ் வாங்கி ட்ரை பண்ணலாமா? ஏய் இங்க ஒரு பிளேட் மோமோஸ் டேஸ்ட் எப்படின்னு ட்ரை பண்ணலாமா? நான் சரியாவே சாப்பிடல. ஏய் ஒரு பிளேஸ் மோமோஸ் சொல்லுடா. இது நல்ல ஐடியா. அந்த சிக்கன் சொல்லுடா. சிக்கன் கிடையாது, இங்க எல்லாம் ஃபுல் சரி வெஜ். ஓகே மோமோஸ் எப்படி இருந்தா என்ன? அப்படியா? சரி பாப்போம். பானிபூரி இருக்கு, தோசை இருக்கு, சோளா பட்டூரா. இது ஒன்று வாங்கலாம். அப்படியா? சிக்கன் ரோல் வாங்கிட்டு வரோம். வீடியோ எடுக்கிறதுனால என்னை விட்டு எல்லாம் தின்னுட்டு இருக்கானுங்க. நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன். பாருங்க எப்படி திங்குறான் பாருங்க. இந்த வெஜ் ஹோட்டல் நல்லா இருக்கு. ஒன்று சாப்பிட்டேன், மற்றதும் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வேணா சொல்றேன். கேரட், பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் இது என்னது? இல்லடா இது திராட்சை. வாய்ப்பில்லை. ஆமா ஆமாயா, திராட்சை, முந்திரி எல்லாமே இருக்கு. நல்லா இருக்கு.
வெஜ் பிரியர்கள் யாராவது இருந்தீங்கன்னா இந்த கடைக்கு வாங்க, நல்லா இருக்கு. ஒரே டைம் தான் இப்போதைக்கு வாங்கிட்டேன், மற்றது வாங்கி சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். சிக்கன் ரோல் சொன்னாங்க, நாங்கள் மோமோஸ் வாங்கினோம்ல அந்த கடையில். ஓகே சாப்பிடலாம். ஓகே என்னப்பா இது ரோல் தின்றாங்க. சிக்கன் தான் வாங்குறோம், ஆனால் உள்ள சிக்கனே இருக்க மாட்டேங்குது பாருங்க. வெறும் வெங்காயத்தை வச்சு ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல சிக்கன் இருக்கா? சீஸ் இல்லைங்களா? சீஸ் தெரியுங்க. எப்படி சிக்கன் சிக்கன் இருக்கு. கால் மக்களே கடையில வாங்கின மோமோஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பே பண்ணிட்டாங்க. இது மட்டும் வாங்கிட்டாமா சார்? பே பண்ணிட்டா? இந்த சட்னி நல்லா இருக்கு. இன்னொரு பிளேட் வாங்கலாமா? கச்சோரி. இது வெஜ் பேட்டிஸ். வெஜ் பேட்டிஸ். வயசு அவங்ககிட்ட டிஷ்யூ பேப்பர் இருக்குமா? வாங்கிட்டு அப்படியே கச்சோரி டேஸ்ட் பார்த்துக்கிறேன். கூட்டமாக சேர்ந்து சாப்பிட்றதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? ஏகப்பட்ட டிஷ்ஷை வந்து வாங்கி டேஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ஒருத்தராக வந்தால் ஒரு டிஷ்ஷு தான் நம்மளால் மேக்ஸிமம் சாப்பிட முடியும். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறையா வாங்கி சாப்பிட்டுட்டோம். எல்லாமே இந்த வெஜ் கடையில் நல்லா இருக்குது. இந்த வெஜ் ஷாப்பில் ஸ்நாக்ஸ்லாம் நல்லா இருக்கு. தோசை இனிப்பாக இருக்குது, சாம்பார் சட்னி ரொம்ப கேவலமாக இருக்குது. அவ்வளோதான் மக்களே. ஒரு தமிழ் ஃபேமிலி கிட்ட பேசணும். நாங்கள் அங்கே டாட்டா காட்டுறப்பாங்க. அவங்க தான் ஆக்சுவலி ஒரு குண்டு தூக்கி போட்டாங்க. என்னன்னா அவங்க நேற்று தான் லாச்சுங்கில் வந்திருக்காங்களாம். லாச்சுங்கில் வந்து ஹெவி ரெயின், ரோடே பிளாக்டாம், நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே போயிட்டு 0 பாயிண்ட் பார்க்காம, யும்டாங் வேலி பார்க்காம, அதுதான் அங்கே மெயின் பார்க்க வேண்டியது, பார்க்காம ரிட்டன் வந்துட்டாங்க. அமௌண்ட் வேஸ்ட்டுன்றாங்க. நம்ம டே 1 ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் ட்ரெயினோட சொதப்பல் பற்றி. இப்போது டே 2 லாச்சுங்கும் இப்படி இருக்குது. தெரியல, கடவுளை தான் வேண்டுறோம். எல்லா பேமெண்ட்டும் பண்ணி முடிச்சாச்சு, பே பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ இப்படி எதுவுமே பார்க்க முடியலன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள். நாத்துலா பாஸும் பார்த்தீங்கன்னா அடுத்த 5 days என்னமோ க்ளோஸ் பண்ணுறாங்களா. என்னடா லாச்சேங் நாத்துலான்லாம் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஸோ இந்த பிளேஸ்லாம் என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். சிக்கிம் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நான் சொன்ன பிளேசஸ்லாம் என்னென்னு தெரியும். சிக்கிம் பற்றி தெரியாதவங்களுக்கு நான் ஷார்ட்டாக சிக்கிமோட டிஸ்ட்ரிக்டை பற்றி நான் சொல்லிடுறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இந்தியாவோட செகண்ட் ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா சிக்கிம் தான். சிக்கிமில் மொத்தம் 6 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அதில் முக்கியமாக 4 டிஸ்ட்ரிக்ட் தான் டூரிசம் போய் பார்ப்பாங்க. அந்த 4 டிஸ்ட்ரிக்குமே சிக்கிமோட 4 டைரக்ஷனில் இருக்குது. கேங்டாக் சிக்கிமோட கேபிட்டல் ஈஸ்டில் இருக்குது. நார்த்து சிக்கிம் பார்த்தீங்கன்னா மங்கன் டிஸ்ட்ரிக்ட், ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் நார்த்தில் இருக்குது. அண்ட் சவுத்தில் பார்த்தீங்கன்னா நம்சிங்கிற டிஸ்ட்ரிக்ட், அண்ட் வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கேல்சிங் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. இதில் கேங்டாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டி வியூவாக பார்ப்பீங்க. அண்ட் கேங்டாக்ல இருந்து அப்படியே ஈஸ்ட் நோக்கி பார்டர் கிட்ட போனீங்கன்னா அங்கே தான் நாத்துலா பாஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அதுதான் இண்டோ சைனா பார்டர். அடுத்தது நார்த் சிக்கிம், அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபேட் பார்டரோட இருக்குது. நார்த் சிக்கிமில் மங்கன் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் முக்கியமாக பார்க்க வேண்டிய பிளேஸ் பார்த்தீங்கன்னா லாச்சன்னு 2 இடம் இருக்குது. அது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னோ பிளேசஸ் தான். அடுத்தது சவுத்தில் பார்த்தீங்கன்னா நம்சி டிஸ்ட்ரிக்ட், புத்தர் கோவில், டீ கார்டன், இந்த மாதிரி இடங்கள்லாம் ஃபேமஸாக இருக்கும், மோனாஸ்ட்ரீஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு வெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேல்சிங் டிஸ்ட்ரிக்ட், அங்கே பெல்லிங் அப்படிங்கிற ஒரு இடத்த தான் அதிகமாக போய் சுற்றி பார்ப்பாங்க. ஸோ அந்த பெல்லிங் அப்படிங்கிற இடம் தான் கஞ்சன்ஜுங்கா மலையோட அடிவாரமாக பார்க்கப்படுது. பெல்லிங்கில் நீங்கள் எந்த இடத்துல சுற்றினாலும் அங்கே இருந்து உங்களுக்கு ஸ்கை கிளியராக இருந்ததுன்னா கஞ்சன்ஜுங்கா மலையோட வியூ ரொம்பவே அழகாக தெரியும். அங்கேயும் வாட்டர் ஃபால்ஸ், மோனாஸ்ட்ரீஸ், புத்தர் டெம்பிள், இந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ கேங்டாக், நம்சி, பெல்லிங் இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்துட முடியும். ஆனால் இந்த நார்த் சிக்கிமில் இருக்கிற இந்த லாச்சன், அப்புறம் கேங்டாக்ல ஈஸ்ட் பகுதியில் அந்த பார்டர் கிட்ட இருக்கக்கூடிய நாத்துலா பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கறதுக்கு லக்கு வேணும்னே சொல்லலாம். ஏன்னா இங்கெல்லாம் வெதர் பார்த்தீங்கன்னா நம்மளால ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஸ்னோ டைமில் ஸ்னோ அதிகமாக பேஞ்சிருந்ததுன்னா அந்த இடத்துங்களுக்கெல்லாம் நம்மளால போக முடியாது. இல்லை மழை அதிகமாக பேஞ்சாலோ லேண்ட்ஸ்லைட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் புலம்பனம் பார்த்தீங்களா என்ன நடந்தது லாச்சுங்கில் அப்படிங்கிறத கேட்டு.
நான் புக் பண்ணப்பயே பார்த்தீங்கன்னா நார்த் சிக்கிமில் லாச்சுங் அண்ட் லாச்சன் ரெண்டுமே தான் புக் பண்ணியிருந்தேன். ஆனால் லாச்சன் கொஞ்ச நாளே லேண்ட்ஸ்லைட் ஆகி அந்த இடத்த க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் குவாரண்டைனுக்கு முன்னாடி அந்த லாச்சனில் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்லைட் ஆகி க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்புறமா இப்போ இந்த 2026 மார்ச்லேயோ என்னவோ தான் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணி 2 வாரத்துலேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமான லேண்ட்ஸ்லைடு, ரோடெல்லாம் பிரேக் ஆகி அங்கே டூரிசம் போன பீப்புள் எல்லாமே மாட்டிக்கிட்டாங்க. அது எல்லாமே நான் நியூஸில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். லாச்சனில் என்ன ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா குருதம்மார் லேக் அப்படிங்கிற ஒரு லேக் ரொம்பவே ஃபேமஸ். இந்தியாவிலே ஹை ஆல்டிடியூடில் இருக்கிற லேக், கிட்டத்தட்ட 17,800 அடி உயரத்துல இருக்கு. நான் சிக்கிம் பிளான் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா அது ஓப்பனில் தான் இருந்தது. ரொம்பவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் சிக்கிமை பிளான் பண்ணேன். பட் ஆனால் நாங்கள் சிக்கிம் வரப்ப அந்த இடம் க்ளோஸ் ஆயிடுச்சு. சரி லாச்சுங்காவது போகலான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இதே நிலமையில இப்போ இப்படி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சொன்ன மாதிரி நமக்கு லக்கு வேணும். என்னோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து அவ்வளோவா அன்லக்கியாக இருந்தது கிடையாது. எனக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நான் பிளான் பண்ணதில் மோஸ்ட்லி ஒரு 80% 90% வந்து எனக்கு எல்லாமே நல்லபடியாக தான் நடந்திருக்கு. பட் அவங்க அங்கே ஃபேஸ் பண்ண அந்த கிளிப்பிங்ஸை பார்த்ததும் எனக்கு பார்த்திங்கன்னா நம்பிக்கை உடஞ்சி போயிடுச்சு. என்னடா இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. பார்ப்போம் நமக்கு லக்கு எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி சம்மர் தான் வந்து பீக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏர்லி சம்மர் தான் வரணும், மார்ச் ஏப்ரல் அந்த டைமில் தான் வரணும். மே எண்டிலலாம் வந்துடவே கூடாது. மழை கொட்டுன்னு கொட்டுது. போன வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு மழை வந்திருக்குதுன்னு. இப்போ நார்த் சிக்கிம்லேயும் வந்து பயங்கர மழையாக இருக்குதுன்றாங்க. என்னான்னு தெரியல, பார்ப்போம். ஆனால் ரொம்ப நேரம் பேசினாங்க. பார்ப்போம். இங்கே வந்து ப்ரிடிக்டே பண்ண முடியல. சிக்கிமோட கிளைமேட்டோட சேஞ்ச் வந்து சுத்தமாக ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. என்ன பண்ணுறது? சந்தோஷமாக சுற்றிட்டு இருந்தோம். நாங்கள் இப்போ சோகமாக சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். எம்ஜி மார்க்கெட் பாருங்கள் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. ரூமுக்கு போயிட்டு ஹோம் ஸ்டே ஓனர்கிட்ட பேசணும். என்ன நிலைமை, நாளைக்கு எப்படி அப்படிங்கிறது, இல்லை வேறு ஏதாவது மாற்றி கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத கேட்கணும். இடத்துல இந்த மாதிரி பேக்கேஜ் டீட்டெயில் நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், சங்கு லேக், பாபா மந்திர், ராவங்களா, பீலிங், டார்ஜிலிங், பூட்டான் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. சரி மக்களே, கொஞ்சம் மனவேதனையோட கிளம்புறோம். மறுபடியும் டாக்ஸி ஏறி நிலைமை என்னான்னு நாளைக்கு பார்த்து சொல்கிறேன். ஸோ என்னோட லக் இந்த ட்ராவலில் வேலை செஞ்சதா அப்படிங்கிறத நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. அந்த ட்ரைலர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன சங்கடங்கள்லாம் நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணி வந்தோம் அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள்.